அதேபோல ஆம்னி பேருந்துகள் பிரச்சனை குறித்து வந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் மட்டும் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தமிழகம் முழுவதும் 36 குழுக்கள் தணிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை சென்னையில் மட்டும் 30 ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த புகார் அடிப்படையில் தணிக்கை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக கண்காணிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை இரவு வரை அவை கண்காணிக்கப்பட்டு நாளை இரவு எத்தனை பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தணிக்கை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரமும் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும். எனவே இன்றைய பொறுத்தவரை கடந்த 4 வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி இயக்கப்படுகின்ற அந்த நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அதே அளவில் இன்றைக்கும் சிறப்பான முறையில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முன்பதிவு ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக நம்மிடத்தில் அதிகரித்திருப்பது பொதுமக்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கூடுதலாக பயணிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய பேருந்துகள் 7,000 பேருந்துகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல எஸ்இடிசியில் மாத்திரம் 390 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 20 வால்வோ பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. எனவே மக்களை பொறுத்தவரை நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளில் இப்பொழுது கூடுதலாக பயணிக்கிறார்கள் என்பதையே இந்த ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு கூடுவது காட்டுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.